எல்லோருக்கும் வணக்கம். குளோபல் மார்க்கெட் நியூஸஸ் முக்கியமான நியூஸஸை பார்க்கலாம். மிடில் ஈஸ்டில் மீண்டும் பதற்றத்தை கொண்டு வரும் விதமாக ஹமாஸ் லீடர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் ஈரானில் வச்சு கொல்லப்பட்டிருக்கிறாரு. இது மிடில் ஈஸ்டில் ஆயில் கண்ட்ரிஸ்க்கு இடையான ஒரு டென்ஷன், மீண்டும் ஒரு வார் பதற்றத்தை கொண்டு வந்திருக்கு. பிகாஸ் ஒரு லீடர் கொல்லப்படும் போது ஒரு ஏஸ்டேக்குங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஒரு பெரிய லீடர் கொல்லப்படும் போது அவங்க அதுக்கு பதில் தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ இதனால க்ரூட் ஆயிலினுடைய பாதிப்பு எப்படி சவுதி ஒரு மேஜரான எக்ஸ்போர்ட்டரோ அதே போல் ஈரானும் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டர். ஸோ க்ரூட் ஆயில் இன்றைக்கே மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட 200 புள்ளிகள் ரைஸ் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு நியூஸ். செகண்ட் நியூஸ் என்னென்னா, பேங்க் ஆஃப் ஜப்பான் உலக நாடுகள் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிக்கிட்டு இருக்கும்போது பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவ் நியூஸு. தேர்டு யூஎஸ் உடைய ஃபெடரல் மீட்டிங் இன்னைக்கு நைட்டு அவங்க வெளியிடுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றியும் இல்லை எக்கனாமிக்கை பற்றியும் நியூ அப்டேட் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி ஒரு ஹிண்டாவது எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கங்கிற ஃபோக்கஸில் இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட் ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் இந்த நியூஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. க்ரூட் ஆயில் ஆல்ரெடி ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றியும் முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. ஃபஸ்ட்டு நிஃப்டி நம்ம டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே கிளியராக we are ஐடென்டிஃபை மார்க்கெட் இந்த டைரக்ஷனில் தான் போயிட்டு இருக்கு. வென்எவர் 24,880 850 இந்த ஜோனில் வந்துச்சுன்னா மார்க்கெட் திருப்பியும் அப்சைடு தான் ரைஸ் ஆகுது. ஸோ இன்றைக்குமே இந்த ட்ரெண்டை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. அதே போல் டாப்பில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த ரீஜன் 25,000ங்கிறது ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ஓகே, வென்எவர் இந்த ரீஜனில் தான் இருக்குது. நான் வச்சுருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். வென்எவர் இதுக்கு மேலே 25,000க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஓவராலாக ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி கன்சால்டேஷன் ஆகி மார்க்கெட்டை ரைஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு ஃபார்மேஷன் நடக்கும். மோரோவர் இன்னைக்கு யூஎஸ் ஃபெட் மீட்டிங்கில் அவங்களுடைய ரிசல்ட் வெளியிடுவாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் ஏதாவது ஒரு ட்ரெண்டில் டைரக்ஷன் எடுக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ரேஞ்சை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்சைடில் 25,000, பாடமில் 24,850. நீங்கள் ஹவலியில் வச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓவராலாக ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரி ஃபார்மேஷன் நடக்குதா, ஒரு கப் அண்ட் ஹேண்டில் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் நடக்குதா. ஸோ இதில் அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இது வேலிடாக இருக்கும். இன்ட்ராடேக்கு லெவல்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஒரு இமேஜ் வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த லெவலை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் கீழே ஃபால் ஆகி 24,857 வரைக்கும் கீழே ஃபால் ஆன மார்க்கெட் அங்கேருந்து சடனாக ரைஸ் ஆயிருக்கு. நம்ம கணிச்சிருக்கிறது சப்போர்ட் என்ன கணிச்சிருக்கிறோம், 24,850 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். மார்க்கெட் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, 24,857, ஒரு 7 பாயிண்ட் தான் மிஸ்ஸு. அகெயின் இங்கேருந்து ரைஸ் ஆனது கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ரைஸ் ஆகி 24,953. நம்ம கணிச்சிருக்குது என்ன, 24,945. அகெயின் ஒரு 8 பாயிண்ட் இந்த இடத்துல டச் பண்ணிட்டு அகெயின் கீழே ஃபால் ஆச்சு. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால ஒரு இன்ட்ராடேல அப்ஸாக இருக்கட்டும் டவுன்ஸாக இருக்கட்டும் மார்க்கெட் எந்த இடத்துல டேர்னிங் எடுக்கும், எங்கே சப்போர்ட் எடுக்கும், என்ன டைரக்ஷன், இதுதான் முக்கியம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ட்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே கிளியராக புரியும். பிஃபோராக மார்க்கெட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகி கீழே ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இந்த ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் பிரேக் அவுட் ஆகி கீழே ஃபால் ஆயிருக்கு. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸில் எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதான். நான் ஆல்ரெடி இதில் சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெண்டுக்கு முதல்ல ரீடெஸ்டாகவும் ஆகும், பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்டாகவும் ஆகும். அதே போல் இங்கே ரைஸ் ஆகக்கூடிய இங்கேருந்து டவுன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் ஆகும்.
அப்போ மார்க்கெட் வந்து ஏறினா கூட இந்த இடத்துல கவனமாக இருங்க. மார்க்கெட் அகைன் கீழே இறங்கலாம்னு சொல்லி நம்ம ரெகுலர் வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். மார்க்கெட் அதே மாதிரி கீழே ஃபாலோ ஆகுதா? ஸோ லைக் வந்து டெய்லி இதை வந்து ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. ஓவரால் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 52,150 வரைக்குமே இது திரும்ப திரும்ப டவுன் ஆகிட்டே தான் வரும். அப்போ எப்போ பாசிட்டிவ் மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டையும் உடைக்கணும், இந்த ட்ரெண்டையும் உடைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து எப்போதுமே ஒரு டவுன் ட்ரெண்டை வந்து உடைச்சாதான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைடு. ரெண்டாவது வந்து இங்கேருந்து வருது பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இதையும் உடைக்கணும். அப்போ 52,600க்கு மேலே ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் 7th அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து ஆகஸ்ட் 5th இருக்கும். ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஆகஸ்ட் 11th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் வைஸ் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபார்மா செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 1% மேலே ஃபார்மா செக்டார் தான் ஒரு ஸ்ட்ராங் க்ரோத். இந்த வாரம் முழுவதுமே ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு தைரோகேருங்கிறது ஸ்டாக் வந்து பார்க்கலாம். இதுக்கடுத்து டோரண்ட் ஃபார்மா கூட நல்லா ரைஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வந்து தைரோகேருங்கிற இந்த ஸ்டாக்கையும் வந்து பார்க்கலாம். பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸில் இது வரும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆச்சுன்னா பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 720 இருக்கும். இந்த ரீஜன் 720 715ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓவரால் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் நடந்திருக்கு பாருங்க. ஓகே, அகெயின் இங்கே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 720லேருந்து 715 இருக்கும். அப் டு 1000 வரைக்குமே இந்த ஸ்டாக் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கு. தைரோகேருங்கிற இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஷார்ட் டேர்ம் பொசிஷனல் பையர்ஸ். செகண்ட் வந்து இதுவுமே என்னோட ஸ்டூடெண்ட் பார்பிக்யூ. இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் செப்டம்பர் மந்த்லேருந்து டவுன் சைடு ஃபார்மேஷன் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 625 இருக்கும். ஃபர்தராக 660 வரைக்குமே இந்த ஸ்டாக் வந்து ரைஸ் ஆகலாம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ், இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த இடத்துல கண்டினியூஸ் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ரிவர்சல் ஆயிருக்கு. நேத்தி கூட என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் வந்து தெரியாமல் எடுத்துட்டாரு. இந்த இடத்துல மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிட்டே இருக்கு. அகெயின் நான் வந்து சொல்கிறேன், 6280 290 இந்த ரீஜன்லேருந்து திரும்பவும் மேலே ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆச்சுன்னா 6420 வரைக்கும் ரைஸ் ஆகும். அந்த இடத்துல கட் பண்ணிட்டு வெளியே வந்துட சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னைக்கே வந்து 6500 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகி பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. சரி, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? ஸோ மினிமம் அப்சைடில் வந்து 6550 அண்ட் 6700 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஓவரால் சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு, அப்சைடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஈரானில் ஹமாஸ் லீடர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். இது வந்து க்ரூட் ஆயிலினுடைய சப்ளைவை அஃபெக்ட் பண்ணும். இவங்க வார் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை வேறு இவங்க ரிவெஞ்ச் எடுத்தாலோ க்ரூட் ஆயிலினுடைய சப்ளை டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால் க்ரூட் ஆயிலினுடைய ப்ரைஸ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த வீடியோ நாளையுடைய ட்ரேடுக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.